இது முக்கியமான தேர்தல். இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் அல்ல. இவருக்கு போட்டு பார்க்கலாமா? சரி, புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயா, அதுக்கான தேர்தல் இது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பாங்கி போறதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியும். எனக்கு இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சண்டையை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல 100 கோடி யாரு, 200 கோடி யாரு, 300 கோடி யாரு, அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும். அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவதல்ல. ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா, ரீடேக் எடுத்துக்கலாம். வில்லனுக்கு தான் அடி உழுவும், ஹீரோவுக்கு எப்பவும் அடி உழுகாது. ஆனா நிஜ வாழ்க்கை என்பது அப்படி இல்லை. நிஜ வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறு. ஒரு புரட்சி தலைவர் அவர்கள் அரசியல்ல வந்து மக்களுடைய மனதை எல்லாம் வென்று இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு. இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க. நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல. இது முக்கியமான தேர்தல். இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் அல்ல. இவருக்கு போட்டு பார்க்கலாமா? சரி, புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயா, அதுக்கான தேர்தல் இது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பாங்கி போறதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியணும். ஐயா, ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல. முதலமைச்சரோடு 35 அமைச்சர்கள் அங்க உட்காரணும். 234 தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்காரணும். இப்ப அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க, இதற்கு முன்பு அமைச்சரா இருக்கிறாங்க, இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள், அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள். கடந்த 30, 40, 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும். அதனாலதான் அரசியல் என்பது பக்குவம். அதனாலதான் இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் என்பது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் இல்லைங்க. பிங்கி பாங்கி போட்டு ஏதோ நம்பிட்டு புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அதனால இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்டம். நாம மிஸ் பண்ணிட்டோம்னாங்க ஆந்திரா முன்னாடி ஓடிடும், கர்நாடகா ஓடிடும், எல்லா மாநிலமும் முந்தியடித்து முந்தே ஓடி விடுவார்கள். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை அனுபவம் மிக்கவர்கள், அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 ஆண்டு ஆளுக ஆட்சியில செஞ்சிருக்கக்கூடிய தவறை எல்லாம் சரி பண்றக்கே 2 வருஷம் ஆகுங்க. சரி பண்றக்கே 2 வருஷம். இன்னைக்கு 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கறன்னு ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னைக்கு காலையிலிருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, பயிர்க்கடன் வாங்கியவர்கள் பணத்தை கட்டிட்டு புதுசா பயிர்க்கடன் வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு நேத்திலிருந்து பணம் இல்லை. எங்கேயா பணம் இல்லை? நாங்க தான் பயிர்க்கடன் கட்டிட்டோமே, பயிர்க்கடன் புதுப்பிக்கத்தானே கேட்ட பணம் எங்க இல்லைன்னா, அண்ணே உங்க பணத்தை எடுத்து 3000 ரூபாய் கொடுத்தாச்சு. இது எப்படி இருக்குன்னா, கழுதையை கொண்டு வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு இதான் வந்து யானைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க பணத்துல நீங்க கொடுக்கணும். அதற்கான நிதி சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கணும். இன்னைக்கு விவசாய பெருமக்கள் பயிர்க்கடனை கட்டிவிட்டு புதிதாக கடன் கொடுப்பார்கள் என்று காத்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப உங்களால கொடுக்க முடியாம 3000 ரூபாய் கொடுக்கறன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? 2022 0 ரூபாய் கொடுக்கல, 2023 1000 ரூபாய், 2024 1000 ரூபாய், 2025 எதுவும் கொடுக்கல, 2026 3000 ரூபாய், மொத்தமாக 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க. ஆனா ஒருத்தருடைய தலையின் மீது எவ்வளவு கடன் ஏற்றிருக்கிறீங்க? புதுக்கோட்டையில பேசியது பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை 2,22,00,000. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,04,000 ரூபாய் கடன் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,54,000 ரூபாய் கடன். 4.5 ஆண்டுகள்ல ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,50,000 ரூபாய் கடனை ஏத்திவிட்டு வெறும் 5,000 ரூபாயை கையில கொடுத்துட்டு, இது வடிவேலு சொன்ன மாதிரி ஜோப்ல கை விட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி கதையால அங்க இருக்கு. இதை வைத்து விட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேற வர்றேன், நான் பேசுறேன்னு வேற சொல்றீங்க. அதனால அருமை சொந்தங்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி என்னுடைய உரையை நான் முடிக்க விரும்புகின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக புதுடெல்லியில் இருந்த பொழுது பல அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல பேச்சுக்களை பார்லிமெண்ட்ல பேசினாங்க. இன்னைக்கும் பாராளுமன்றத்திற்கு யாராவது செல்ல வேண்டும் என்றால் அண்ணா அவர்களுடைய பேச்சு என்பது இலக்கணம். அப்ப அண்ணா கிட்ட கேட்டாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்களே, நாங்க மக்கள் தொகை இப்படி இருக்கிறோம், மக்கள் தொகை அப்படி இருக்கிறோம்னு சொல்லும் பொழுது அதுக்கு அண்ணா அவங்க சொன்னாங்க, ஒரு பொருள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அந்த பொருளுக்கு மரியாதை இருப்பது என்கின்ற பொருள் கிடையாது. இந்தியாவிலே காக்கா அதிகமாக இருக்கிறது. ஆனா காக்கா இந்தியாவுடைய தேசிய பறவையாக நாம் வைக்கவில்லை, மயில தேசிய பறவையா வச்சிருக்கோம். அதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்க கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க நம்பர் எண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வச்சு யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு கால் வந்து விஜய்கிட்ட போலாமா, ஒரு கால் இங்க வைக்கலாமா, எப்படா பிச்சுக்கிட்டு போலான்னு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க.
திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் அருமையான ஒரு ஆள். கை இங்க கொடுக்கிறாரு, கண்ணு இங்க பாக்குறாரு. எப்ப அவரு வெளியே போவாருன்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதுல எண்ணிக்கை 4, எண்ணிக்கை 5 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே மயிலை போன்றவர்கள், இந்தியாவுடைய தேசிய பறவையை போன்றவர்கள். ஒரு அழகு இருக்கிறது, ஒரு செருக்கு இருக்கிறது. காக்காயும் நல்ல பறவைதானுங்க. அண்ணா அவர்கள் சொன்னதுக்காக அந்த கான்டெக்ட் நான் சொல்றேன். அதனால எண்ணிக்கை 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 என்று சொல்வதை விட இந்த பக்கம் எண்ணம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது.